எனக்கு உங்களோட வரவே இல்லையே கொஞ்சம் முன்னுக்கு பாருங்கள். இப்ப கடைசியா எந்த பதிவு இருக்கிறதோ அதுக்கு முன்னும் தேதி போட்டபடி இப்பதான் கொஞ்சம் முன்னமா தான் பார்த்தேன். நான் சுட சுட தான் பதிஞ்சிருந்தேன். இப்ப வந்தவன் இருக்கும் பாருங்கள் பாருங்கள் விரைந்து பாருங்கள் கண்டுபிடிக்கலாம். சிவதர்ஷினி, நீங்க நாளைக்கு உங்களோட மரபு கவிதை நீங்கள் வேலையாக எத்தனை மணிக்கு வருவீங்க? சாதாரணமாக 12 மணிக்கு தான் டீச்சருக்கு அப்படின்னு அவளுக்கு அறிவிக்கணும். வேலைக்கு தொடங்கவா? ஓ, என்றால் நேரம் இந்தியா நேரம் சொன்னா 11 மணி நேரம். இது நகுலா சிவநாதன் நிகழ்ச்சி நாளைக்கு இல்ல அப்படின்னா நாங்க முன்கூட்டியே இன்று தகவலை அதான் நீங்கள் உங்களுக்கு டைம் ஓகே என்று சொன்னால் ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி நீங்கள் வரையிலாண்டால் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. என்ன நாங்கள் கொஞ்சம் ஏதாவது 2 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே கதைச்சி போட்டு. சரி, ஆனா வளமையை விட 1 மணி நேரம் முன்னர் என்று நான் ஆசிரியருக்கும் கேட்டு பாருங்க. ஓகே, இல்ல அவருக்கு பிரச்சனை இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் வந்து நான் வந்துடுவேன் ஒரு 5-10 நிமிஷம் ஏன்னா நாங்க முன்கூட்டியே செய்தானே. சரி, ஓகே, நன்றி நன்றி. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம் இருந்தேன். நன்றி, நல்லது. சரி, அப்படின்னா தொடங்கலாம். நாங்கள் தொடங்கி மாற்றோம் ஆரம்பங்களை. வணக்கம் சிவதர்ஷினி, வணக்கம் அன்புறவுகளே, வணக்கம். இனிய உற்சாகமான வணக்கம் செல்வி நித்யானந்தா அவர்களே மற்றும் பாம உறவுகளே அனைவருக்கும் செவ்வாய் பொழுதின் வணக்கத்தை கூறியபடி இது பொதுவரை கேள்விச்சலங்கள் வாரம் 567 இணைந்திருக்கிறோம். வளமை போலவே வெல்லுவந்தியார் பக்கத்தில் எல்லோருமே தயாராக இருப்பதாக தெரிகிறது. அன்பாய் எல்லோரும் அழைத்தபடி நாங்கள் கேள்விகளுக்குள் நுழையலாம். உங்களுக்கான கேள்விகள் வேறும் எல்லோருமே இணைந்து பதிலை போட்டுக்கொள்ளுங்கள். சரி, இணைந்தவர்களை அன்பாய் வரவேற்றபடி 6 பேர் இணைந்ததாக காட்டுகிறது. ஆனாலும் மிகுதி பேர் இணைந்து உங்களுக்கான முதல் கேள்வி வருகிறது. பிச்சைக்காரர்கள், அதாவது அந்த நாட்டிலே வந்து பிச்சை எடுப்பவர்களை நாடு கடத்தி உள்ளது ஒரு நாடு, தங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றி இருக்கும் நாடு கட்டார், ஓமான், சவுதி. அதிகமாக வேறு நாடுகளிலிருந்து இங்கு வந்து பிச்சை எடுப்பவர்கள் அவர்களை நாடு கடத்தி நாடு. நேரம் முடிவடைந்திருக்கிறது. ஆகவே எத்தனை பேர் சரியா தந்திருக்கிறீர்கள் என்று பார்ப்போம். சவுதி என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். சவுதி அரேபியா தான் நாடு கடத்தி இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இப்படி நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்? முக்கியமாக எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? சீனா, பாகிஸ்தான், இந்தியா. சீனா, பாகிஸ்தான், இந்தியா. எல்லா இடங்களும் கடத்தப்படுகிறார்கள். நேரம் உங்களோட சத்தம் பெறுகிறது. இந்தியா. ஆமா, இதுல நான் தான் தவறா போடுறேன். இல்ல இந்தியா என்று போட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு குழப்பம் பெறுகிறது. சரி, பார்த்துக்கொள்வோம். 4 பேர் சரியா போட்டிருக்கிறீங்க இந்தியாண்டு. வாழ்த்துக்களை தெரிவித்தபடி இந்தியாவா பாகிஸ்தானா என்ற ஒரு சின்ன குழப்பம் பார்த்து. எத்தனை மாதங்களில் இவர்கள் இப்படி நாடு கடத்தப்பட்டு கொண்டு? எத்தனை மாதங்களில் முழுமையாக? அல்லது 10, 13, 16 மாதங்களில் கடந்த இத்தனை மாதங்களுக்கு இவர் நாடு கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். நேரம் நிறைவாகி இருக்கிறது. ஒருவர் சரியா தந்திருக்கிறீர்கள். அது 16 மாதங்களிலே தான் இப்படி நாடு கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கான 4வது கேள்வி, இதுவரை எத்தனை பேரை இப்படி நாடு கடத்தியிருக்கிறார்? இந்த நாடு இங்கிருந்து இப்ப எத்தனை பேரை என்பது 5000, 5030, 5032 பேரை மொத்தமாக நாடு கடத்தி 5000, 5030, 5032 என்பது விடை தெரிவுகள். சரியான பதில் 5032 பேர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறார்கள். 5வது கேள்வி உங்களுக்கானது. 5 நாடுகளில் இதற்காக கைது செய்யப்பட்டிருப்பார்கள், அதாவது இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாடுகளுக்கு சென்று. குறிப்பாக 5 நாடுகளில் கைதும் நடந்திருக்கிறார். இவர்கள் இனி தொடர்ந்து எடுத்தால் இவர்கள் கைது 360, 366, 369 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த காரணத்துக்காக 20 சரியா தந்திருக்கிறீர்கள். 369 பேர் என்பது சரியான பதில். இவர்கள் கைது செய்யப்பட்டவர். 6வது கேள்வி, விமான விபத்து இடம்பெற்ற சாண்டியாகோ என்ற நகரம் இது எந்த நாட்டில் அமைந்திருக்கிறது? விமான விபத்து இடம்பெற்ற சாண்டியாகோ பிரேசிலில், அமெரிக்காவில் அல்லது பிரான்சில் இருக்கிறது. பிரேசில், அமெரிக்கா, பிரான்ஸ். சாண்டியாகோ நகரம் அமைந்திருப்பது சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 பேர். அமெரிக்கா என்பது சரியான பதில்.
7வது கேள்வி உங்களுக்கானது. இதில் இறந்தவர்களின் எண்ணிக்கை. இந்த விமான விபத்திலே சாண்டியாகோ நகரிலே விமான விபத்தில் இறந்தவர்களின் தொகை 5, 6, 7. 5, 6, 7. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தமாக எத்தனை பேர் என்று பார்க்கலாம். இறந்தவர்கள் முதலிலே 6 பேர் என்பது சரியான பதில். 3 சரியாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 8வது கேள்வி. போர்க்கப்பல் ஒன்று, இவர்கள் போர்க்கப்பலை தயாரித்திருக்கிறார்கள். ஆனால் அது தோல்வியில் சென்றிருக்கிறது. அதாவது கடலுக்குள்ள இறங்க முடியாத அளவுக்கு தோல்வி அடைந்திருக்கிறது. அது அமெரிக்கா, வடகொரியா, தென்கொரியா தயாரி. போர்க்கப்பலை வெள்ளோட்டம் விட்டிருக்கிறார்கள். அது சரியாக அமையல. அது எந்த நாடு? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். வடகொரியா என்பது சரியான பதில். சரியாக அது தண்ணிக்குள்ள இறங்கி பயணிக்கல. 9வது கேள்வி உங்களுக்கானது. அந்த கப்பலின் கொள்ளளவு தொன்னிலே விடை வரும். கப்பலின் கொள்ளளவு எவ்வளவாக இருக்கிறது? 4000 தொன், 4500 தொன், 5000. அதனுடைய கொள்ளளவு. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 20. 5000 தொன் என்பது சரியான பதில். 20 சரியான பதிலை தந்திருக்கிறார். 10வது கேள்வி உங்களுக்கானது. ஒரு இரவில் பெண்களின் குடியுரிமை பறிப்பு. ஒரு இரவிலே பெண்களின் குடியுரிமை ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே பறிக்கப்பட்டிருக்கிறது. கட்டார், குவைத், சவுதி. குறிப்பாக பெண்களின் மீதான குடியுரிமை பறிப்பானது. சரியான பதிலை தந்திருக்கிறார்கள். குவைத் என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறேன். அது குவைத் நாடு என்பது சரியான பதில். 10 கேள்விகள் நிறைவாகி உங்களுக்கான லீடர் போர்ட்டிலே 418 புள்ளிகளோடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் முதலிடத்தில், 412 இடையிலே சின்ன வித்தியாசத்தில் சரோஜினி சோழராஜா 2வது இடத்திலே, ஜெயமலஜியமர்கள் 404 புள்ளிகளோடு 3வது இடத்தில், தொடர்ந்து தியானேசன் 355 புள்ளிகளோடு 4வது இடத்தில் இருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 11வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. எத்தனை பெண்களினுடைய கடவுச்சீட்டுகள் இப்படி குவைத் நாட்டில் பறிக்கப்பட்டிருக்கு? எத்தனை பெண்களின் கடவுச்சீட்டுகள்? 32,000, 34,000, 37,000. மிக அதிகமாகத்தான் இருக்கிறது. என்ன காரணம் என்பதை நாங்கள் ஆராயலாம், பார்க்கலாம். 37,000 பேரின் கடவுச்சீட்டு என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 12வது கேள்வி உங்களுக்கானது. முதன்முறை AI, உங்களுக்கு தெரியும், செயற்கை நுண்ணறிவு இது சார்ந்து அமைச்சர் நியமனம், AI, இதற்கான ஒரு அமைச்சர் நியமனம். இது எந்த நாட்டு? இது முதல் முறை இடம்பெற்றிருக்கிறது. பிரித்தானியா, அமெரிக்கா, கனடா. இந்த AI என்பது இப்போ அதிகம் பேசப்படுகின்ற ஒரு விடயம். இதற்காகவே ஒரு அமைச்சரை நியமனம் செய்திருக்கும் நாடு முதல் முறையாக. கனடா என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்தது. AI அதற்கான ஒரு அமைச்சர். 13வது கேள்வி. பள்ளி மாணவர்களை தமிழக அரசு அழைத்து சென்றிருக்கும் நாடு. பள்ளி மாணவர்களை இன்னொரு ஐரோப்பிய நாட்டுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அது சுவிஸ், இத்தாலி அல்லது ஜெர்மனி. எந்த நாட்டுக்கு பள்ளி மாணவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்? இது ஒரு பெரும் பயணமாக இருக்கிறது. பள்ளி மாணவர்களை கூட்டிக் கொண்டு போற அளவுக்கு அது ஜெர்மனி என்பது சரியான பதில். 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். ஜெர்மனிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பள்ளி மாணவர்கள் இப்படி ஜெர்மனுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்? ஒரு நாட்டில் இருந்து, அதுவும் தூரமான ஒரு நாடு. 20, 22, 26 பிள்ளைகளை விமானத்தில் ஏற்றி இன்னொரு நாடு, இன்னொரு கண்டமாகவும் இருக்கலாம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 3 தந்திருக்கிறீர்கள். 22 பிள்ளைகளை அழைத்து சென்றிருக்கிறது ஜெர்மன் நாட்டுக்கு. ஆனால் உங்களுக்கான இன்னும் ஒரு கேள்வி வேற இருக்கிறது. அது எந்த நாட்டிலிருந்து? அது பார்ப்போம். கடுமையான வரி விதிப்பால் நாட்டை விட்டு வெளியேறிய பில்லியனர் இவர் எந்த நாட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றார்? கடுமையான வரி விதிப்பால நாட்டை விட்டே வெளியேறியிருக்கிறார். இவர் ஒரு பெரும் பணக்காரர், பில்லியனர். அது எந்த நாட்டில் கடுமையான வரி விதிப்பு? 5 சரியா தந்திருக்கிறீர்கள். பிரித்தானியா என்பது சரியானவர். பிரித்தானியாவிலே தான் இந்த வரி விதிப்பால் இவர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். இவர் எந்த வம்சாவளியை சேர்ந்தவர்? இந்த பில்லியனர், இவருடைய பிறப்பு பார்த்தால் வம்சாவளி எந்த நாடாக இருக்கிறது? இலங்கை, இந்தியா அல்லது அமெரிக்க நாட்டை சேர்ந்த அவருடைய வம்சாவளி. இலங்கை, இந்தியா அல்லது அமெரிக்காவை சேர்ந்த பில்லியனர். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 6 பேர். இந்தியாவின் வம்சாவளியை சேர்ந்தவர் 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 17வது கேள்வி. ரிச்சர்ட் எல் கார்வின் இவர் எந்த நாட்டினுடைய கண்டுபிடிப்பார்? இவர் ஒரு கண்டுபிடிப்பாளர். ரிச்சர்ட் எல் கார்வின். கனடா, பிரித்தானியா, அமெரிக்கா.
பாப்பம் என்னத்தை கண்டுபிடிச்சாரு. கனடா, பிரித்தானியா அல்லது அமெரிக்க நாட்டினுடைய ஒரு கண்டுபிடிப்பாளர். சரியான பதிலை தந்திருப்பவர் ஒருவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு கண்டுபிடிப்பாளர் ஒருவர் தான் சரியா தந்திருக்கிறீர்கள். 18வது கேள்வி. இவர் எதை கண்டுபிடித்திருக்கிறார்? ரிச்சர்ட் எல் கார்வின். இவர் கண்டுபிடித்தது ஐதரசன் குண்டு அல்லது ஒரு கார் வகை ஒன்று அல்லது மிதி உந்தை கண்டுபிடித்திருக்கிறார். ஐதரசன் குண்டை அல்லது கார் அல்லது மிதி உண்டு கண்டுபிடித்திருக்கிறார். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஐதரசன் குண்டை கண்டுபிடிச்சவர் தான் ரிச்சர்ட் எல் கார்வின். ஐவர் சரியா தந்திருக்கிறீர்கள். 19வது கேள்வி. தனது எத்தனையாவது வயதில் இவர் முதலான அந்த குண்டை வடிவமைத்தார்? தன்னுடைய எத்தனையாவது வயதில் இந்த ஐதரசன் குண்டை வடிவமைத்தார்? 20, 22, 23 வயது. இவருடைய முதல் முயற்சி 20, 22 அல்லது 23 வயது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 23வது வயதிலே இவர் முதல் குண்டை வடிவமைத்தார். 20வது கேள்வி உங்களுக்கானது. உலக அழகி போட்டி தற்போது இடம்பெறும் நாடு, அது மாநிலம் போட்டிருந்தார்கள், நாங்கள் நாட்டை பார்ப்போம். உலக அழகி போட்டி இடம்பெறும் நாடு இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர். அதுல இருந்து ஒரு அழகி வெளியேறி இருந்தார், ஒரு நாட்டின் குறிப்பிட்ட அழகி. அவர் ஒரு காரணத்தையும் சொல்லி இருக்கிறார், பார்ப்போம். இந்தியா என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறார். இந்தியாவிலே தான் அந்த அழகி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது 2வது கட்டம் நிறைவாகி ஜெயா நடேசன் அவர்கள் 928 புள்ளிகளோடு முதலிடத்தில், செல்வி நித்யானந்த அவர்கள் 842 புள்ளிகளோடு 2வது இடத்தில், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 653 புள்ளிகளோடு 3வது இடத்தில், ஜெயமல ஜெயம் 4வது இடத்தை 652 புள்ளிகளோடு தக்க வைத்திருக்கிறார், ஒரே ஒரு புள்ளி வித்தியாசத்தில். பார்ப்போம் 3வது கட்டத்துக்கு நுழைந்து 21வது கேள்வி. எந்த நாட்டை சேர்ந்த பெண் இந்த உலக அழகி போட்டியில் இருந்து வெளியேறி ஒரு குறிப்பிட்ட பெண் தான் வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார். அவர் பிரான்ஸ், பிரித்தானியா, சுவிஸ் நாட்டை சேர்ந்த இந்த அழகி போட்டியிலிருந்து அவர் வெளியேறியிருக்கிறார். அதற்கான காரணத்தையும் தெரிவித்திருக்கிறார். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 6 பேர். பிரித்தானியா என்பது சரியான பதில். அதுக்கு அவர் சொன்ன காரணம், பழைய காலத்து மாதிரி ஒரு தவறான பார்வையிலே தங்களை வைத்து கேள்வி கேட்கிறார். அழகி போட்டிக்கு போனால் தவறான கேள்விகள் என்று. சரி, 22வது கேள்வி உங்களுக்கானது. ஜப்பானை முந்தி, அதாவது ஜப்பானை பின்தள்ளி 4வது பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடாக இப்போது இந்த நாடு மாறி இருப்பதாக சொல்லப்படுகிறது. சீனா, பிரேசில், இந்தியா. ஜப்பானை முந்தி இருக்கிறது இந்த நாடு. சரியான பதிலை 7 பேர் தந்திருக்கிறீர்கள். இந்தியா என்பது சரியான பதில். 7 பேரும் சரியா தந்திருக்கிறீர்கள். 23வது கேள்வி. கொரோனாவுக்கு தற்போது ஒருவர் பலியாக இருக்கிறார். தற்போது இந்த பேர் திரும்ப அடிபடுகிறது. சரி, ஒருவர் பலியாக இருப்பது இந்தியாவில், சீனாவில், ஆஸ்திரேலியா. மீள பழைய ஃபேஷன் வர்ற மாதிரி இது பழைய நோய் கொஞ்சம் மறந்திருந்து திரும்ப ஒரு நினைவுக்குள் வருகிறது. தற்போது ஒருவர் பலியாகி இருப்பது 6 பேர் சரியாக சொன்னது போல இந்தியா என்பது சரியான பதில். 26வது கேள்வி. மீண்டும் கட்டாய ராணுவ சேவை அறிமுகம் செய்ய இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை கட்டாய ராணுவ சேவை, அது அமெரிக்காவில், ஜெர்மனியில், பிரான்சில். இந்த நாட்டிலே மீண்டும் கட்டாய ராணுவ சேவையை திரும்ப கொண்டு வருகிறார்கள். சரியான பதில் ஜெர்மனி என்பது சரியான பதில். 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 25வது கேள்வி. ஒரு நாள் இலவச புகையிரத சேவை. ஒரு நாள் இலவச புகையிரத சேவை, அதாவது சரியா அந்த நாட்டில் அனைவருக்குமான ஒரு சேவை. அது நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா. அதுக்கு காரணம் அவர்களுடைய புகையிரத சேவை அந்த குறிப்பிட்ட இதை வளர்ச்சி கொண்டு போறதுக்காக, மேலே கொண்டு போறதுக்கு ஒரு நாள் இலவசமாக செய்து பார்க்கிறார்கள். அது ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 26வது கேள்வி. உலக நாடுகளுக்கு இடையே போர் பதட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு இன்னும் நீளுமா? 15 ஆண்டுகளுக்கு, 20 ஆண்டுகளுக்கு, 25 ஆண்டு. உலக நாடுகளுக்கே இந்த போர் பதட்டம் இன்னும் இத்தனை ஆண்டுகளுக்கு நீளும் என்று ஒருவர் கருத்து குறிப்பிட்டிருக்கிறார். அது எத்தனை ஆண்டுகளுக்கு இன்னும் இந்த பதட்டம் இருக்கும்? 20 ஆண்டுகளுக்கு இன்னும் நீண்டு கொண்டே இருக்கும். 2 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறார்கள். 27வது கேள்வி. எந்த நாட்டு முன்னாள் அதிகாரி இந்த கருத்தை குறிப்பிட்டார்? பதட்டத்திலே தான் நாங்கள் இருப்போம். எந்த நாட்டு முன்னாள் அதிகாரி? பிரான்ஸ், டென்மார்க் அல்லது பிரித்தானியா. பிரான்ஸ், டென்மார்க் அல்லது பிரித்தானியா முன்னாள் அதிகாரி இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார்.
சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஐவர். பிரித்தானியா என்பது சரியான பதில். 28வது கேள்விக்குள் நுழைகிறோம். விமான போக்குவரத்து தடை. விமான போக்குவரத்து தடை இப்போது அது எங்கே? இந்தியா சீனாக்கு இடையில், இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில், அல்லது பாகிஸ்தான் வங்கத்துக்கு இடையில். இவர்கள் எல்லைக்குள்ள அவர்கள் விமானம் வரக்கூடாது, அவர்கள் எல்லைக்குள் இந்த விமானம் பறக்கக்கூடாது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளுக்குள் 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 29வது கேள்வி உங்களுக்கான. ஆயுத ஏற்றுமதியை அதிகரிக்க திட்டமிடும் ஜனாதிபதி. ஆயுத ஏற்றுமதி எந்த நாட்டு ஜனாதிபதி? சீனா, அமெரிக்கா, ரஷ்யா. ஆயுத ஏற்றுமதி அதிகரிப்பதற்கான ஒரு திட்டம். சரி, நேரம் முடிந்திருக்கிறது. சரியான பதிலை தந்திருப்பவர் 2 பேர் தந்திருக்கிறீர்கள். அது ரஷ்ய நாட்டின் ஜனாதிபதி தான் இப்படியான திட்டத்தை வைத்திருக்கிறார். 30வது கேள்வி. தாஜ்மஹால் வளாகத்தில் அதிகம் இருக்கின்ற ஒரு செடி. நானும் இப்போதான் அறிந்திருக்கிறேன். இந்த செடி அதிகம் இருக்குமா? ரோசா செடி அல்லது துளசி அல்லது கொன்றை. அது சின்ன மரங்களா வச்சிருக்கலாம் அல்லது செடிகளா வச்சிருக்கலாம். ரோசா, துளசி, கொன்றை. இது தாஜ்மஹால் அந்த வளாகத்தில் எல்லையிலே அதிகம் இருக்குதா? துளசி செடி என்பது சரியான பதில். ஐவர் சரியான பதிலை தந்திருக்கிறார்கள். துளசி செடி அதுக்கான காரணங்களையும் போட்டிருந்தார்கள். மருத்துவ குணங்கள் அவைதான் காரணம். வாழ்த்துக்களை கூறியபடி லீட போட்டிலே பார்த்துக் கொள்ளலாம். செல்வி நித்யானந்தர்கள் மீள இடத்தை பிடித்திருக்கார் 1450 புள்ளிகளோடு முதலிடத்தில். ஜியா நடேசன் 1276 புள்ளிகளோடு 2வது இடத்தில். ஜெயமல ஜெயம் 4லிருந்து 3வது தாவி இருக்கிறார் 1234 புள்ளிகளோடு. தொடர்ந்து நேவிஸ் பிலிப்ஸ் 11 புள்ளிகளோடு 4 இடங்கள் இப்போது நான் பார்க்கக்கூடிய இருக்கிறது. நீங்களும் பார்க்கலாம். மிகுதி மற்றவர்களை பார்ப்போம். 31வது கேள்வி. இரண்டாவதாக ஏற்பட்ட மின்தடங்கள். இப்போது 2வது முறையாக இங்கே மின்தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது இந்த நாட்டில். அது குறிப்பாக ஒரு ஐரோப்பிய நாடு தான். பிரித்தானியா, பிரான்ஸ், ஹோலந்து. முதல் முறை ஏற்பட்டது சரி, அது தவிர்க்க முடியாது. இப்ப 2வது முறையும் ஏற்பட்டிருக்கிறது. இது சதி என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். மின் தடங்கள் அப்படின்ற நாடு. மூவர் சரியா தந்திருக்கிறீர்கள். பிரித்தானியா என்பது சரியான பதில். 32வது கேள்வி உங்களுக்கானது. கோல்டன் விசாவை அறிமுகப்படுத்தி இருக்கும் நாடு. இந்த கோல்டன் விசா அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுகின்ற ஒரு பெயர் தான். வியட்நாம், இந்தோனேசியா, பாகிஸ்தான். இந்தோனேசியா, வியட்நாம், பாகிஸ்தான் கோல்டன் விசாவை அறிமுகப்படுத்தி இருக்கும். தற்போது இதற்கு முன்னர் வேறொரு நாடு ஆஸ்திரேலியா. இப்ப எந்த நாடு என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இப்போ அறிமுகப்படுத்தி இருப்பது 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறார்கள். வியட்நாம் என்பது சரியான பதில். 33வது கேள்வி. எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த கோல்டன் விசா திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்கும்? இது இருக்கும் 10 ஆண்டுகள், 12 ஆண்டுகள் அல்லது 8 ஆண்டுகள். 10, 12 அல்லது 8 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகளுக்கு என்றால் சரியான விடை 2 பேர் சரியா தந்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகள் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 37வது கேள்வி உங்களுக்கானது. திரைகளை 34, அதாவது பக்கம்தான் 37. பனிச்சறுக்க சென்றவர்கள் சடலமாக மீட்கப்பட்ட நாடு. பனிச்சறுக்க சென்றவர்கள் சடலமாக மீட்கப்பட்டது அமெரிக்காவில், ரஷ்யாவில் அல்லது சுவிட்சர்லாந்து. அடிக்கடி இங்கு இப்படி நடப்பது உண்டுதான். பனிச்சறுக்க சென்றவர்கள் சடலமாக மீட்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக எல்லோருமே சரியா தந்திருக்கிறீர்கள். அது சுவிட்சர்லாந்து நாட்டிலே தான். அங்கேதான் இப்படி அடிக்கடி நடைபெறும் இந்த சம்பவம். 35வது கேள்வி. எத்தனை பேர் இப்படி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் இப்படி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கான கேள்வி. 4 பேர், 5 பேர், 6 பேர். 4 பேர், 5 பேர் அல்லது 6 பேர். சரியான விடையை தந்திருப்பவர்கள் மொத்தம் 5 பேர் என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறார்கள். 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் 2 வெவ்வேறு பகுதிகளில் சேர்த்து. சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் நாள் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் நினைவுபடுத்தப்படும். 22, 24 அல்லது 25 சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் அல்லது குழந்தைகள் நாள். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். அது மே மாதம் 25ஆம் தேதி என்பது சரியான பதில். 37வது கேள்வி உங்களுக்கானது. ஜோர்ஜியா மக்கள் ஆட்சி குடியரசு ஜோர்ஜியா என்ற மக்கள் ஆட்சி குடியரசு எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? 1918, 19 அல்லது 20. ஜோர்ஜியா மக்கள் ஆட்சி குடியரசு இதனுடைய உருவாக்கம் எந்த ஆண்டு?
சரியான பதிலை தந்திருப்பவர்கள் இருவர். 1918 ஆண்டு தான் ஜோர்ஜியா என்ற பெயரோடு மக்கள் ஆட்சி குடியரசாக இது உருவாக்கப்பட்டது. 38வது கேள்வி உங்களுக்கானது. ஐஸ்லாந்தில் சாலை போக்குவரத்து விதிகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தார்கள். அது இந்த பக்கம் ஓடினா வாகனம் மற்ற பக்கமாகும், இடப்பக்கம் ஓடினது வேலை பக்கமா, இல்ல 1960, 65 அல்லது 68 சாலை போக்குவரத்து மாற்றம், அது ஒரு விதிமுறையில் ஒரு மாற்றம். அது எந்த ஆண்டு? 1968 என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 39வது கேள்வி உங்களுக்கானது. கிறிஸ்லர் கட்டடம் இது எந்த நாட்டிலே இருக்கு? கிறிஸ்லர் என்றது அதனுடைய பெயர். இது பிரான்சில் இருக்கு, ஸ்வீடன்ல இருக்கு, அல்லது அமெரிக்கா. மிக உயரமான கட்டடமாக இது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. மிக உயரமான கட்டடமாக இது கூட இருந்திருக்கிறது, கிறிஸ்லர் கட்டடம். இருவர் சரியா தந்திருக்கிறீர்கள். அமெரிக்கா என்பது சரியான பதில். 40வது கேள்வி மற்றும் நிறைவான கேள்வி. இதன் உயரம் மீட்டர்களே சொல்லலாம், அடியிலும் இருக்கிறோம், நாங்க மீட்டர்ல பார்க்கலாம். இதன் உயரம் 300 மீட்டர்கள், 318 மீட்டர்கள் அல்லது 319. 300, 318 அல்லது 319 என்பது உங்களுக்கான விடை தெரிவுகள். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் இத்தனை பேர் என்று பார்ப்போம். 4 பேர் தந்திருக்கிறீர்கள். 319 மீட்டர் உயரமுடையது இந்த கிறிஸ்லர் கட்டடம். அது அமெரிக்காவில் இருக்கிறது. சரி, லீடர் போட்டிலே இப்பொழுது நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். செல்வி நித்யானந்தன் அவர்கள் 1723 புள்ளிகளோடு. நான் இந்த முறை புள்ளிகளை குறைத்து 100ல இருந்து 100 தான் உயரமான புள்ளிகள், மேலதிகமான புள்ளிகள், அதாவது உயர்ந்த புள்ளிகளாக கொடுக்கப்பட்டது. ஆகவே 1723 புள்ளிகளை பெற்று செல்வி நித்யானந்தன் அவர்கள் இன்று வாய் சொல்லியிருக்கிறார். அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறியபடி அவரை தொடர்ந்து அங்காலே எனக்கு ஜெயமலர் 1574 புள்ளிகள். ஜெயா நடேசன் 1495 புள்ளிகள். 3வது இடத்துல. ஆமா, இல்ல எனக்கு அது காட்டில தான் நான் யோசிக்கிறேன். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 1307 புள்ளிகள். ஜெசி மணிவண்ணன் 1153 புள்ளிகள். நகுலவதி அவர்கள் 1043 புள்ளிகள். சரோஜினி சோதராஜா 1037, பத்மினி கமலகாந்தன் 1019, திதியாக லோஜினி 697 புள்ளிகள். லேட்டா வந்து இணைஞ்சிருக்கிறார். இன்று இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றியும் கூறியபடி உங்களுக்கான கேள்வி இருக்கிறது. செல்வி நித்யானந்தன் நேரம் இருக்குமா இருக்கால் அது கேள்வியை சரி சரி நீங்கள் கேள்வியை ஒரு முறை பாருங்கள். நான் அதற்கு இடையிலே நான் சில தகவல் எடுத்து நான் இன்று சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஜியா நடிசன் வாங்க போறீங்களா? ஆமா, சிறப்பு. நாளை சந்திப்போம் ஜியாக்கா. நன்றி. கிறிஸ்லர் கட்டிடம் ஒன்று போட்டிருந்தீங்க. நான் அமெரிக்கா எனக்கு ஞாபகம் இல்லை, ஸ்வீடனை போட்டு மற்றது சும்மா போட்டேன் நான். 309 மீட்டர் அது சரியா வந்திருந்தது. மற்ற சிலதுகள் நியூஸ்கள் அது போன கிழமையான எல்லாம் சிலதுகள் பார்த்திருந்தேன். ராத்திரி அந்த ஜெர்மனி அது இந்த பிள்ளைகளை இந்தியாவில இருந்து அதுகள் பார்த்திருந்தோம். ஆனால் இந்த 5 பேர் ஒரு இது வந்தது. அது இந்த பார்த்தனா நான் 5 பேர் சுவிஸ்ல செத்த இது அது பார்த்தேன். அது கடந்த வாரம் நடந்த என்ன. ஆமா, 2 பகுதியில் இவர்கள். ஆமா ஆமா ஆமா, ஒன்று பார்த்திருந்தேன். அடிக்கடி நடக்குது. ஆமாம், அது ஒரு ஆபத்தான பகுதி தான். ஆபத்தான மன்னிப்புடன் சிவதர்ஷினி அதிபர் அவர்கள் சொல்லி இருந்தார், நாங்கள் சைலண்டா இருக்கிறோம், நீங்கள் உங்களது கேள்வி வாரம் எத்தனையாவது என்று சொல்லி கேள்விக்கிறங்கள். அந்த எனக்கு ஒரு கேள்வியில எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த பாகிஸ்தானோ? ஆமாம், இந்த இவர்களை பிச்சைக்காரர்கள் அதாவது இறந்து வாழ்வர் சொல்லுவோம் நாங்கள், அவர்களை அனுப்பி இருப்பது இந்தியாவில் இருந்தா பாகிஸ்தான்காரர் அதிகம். நான் பாகிஸ்தான் தான் போட்டேன். நான் இந்தியாண்டு தான் போட்டேன்னா நானும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதே ஒரு பாருங்க, தெரியல எனக்கு. நான் அது பார்க்கிறேன். சரி சரி.
பார்க்க கூடுதலா நான் நினைக்கிறேன் பாகிஸ்தானு அனுப்புறதுக்கு இருக்காது, இந்தியா வேற இருக்கலாம். சப்போர்ட் யாருக்கோ அவர் தான் அனுப்புங்க. அதான் பாக்குறேன் நான். இல்ல எனக்கு செய்தியை பார்த்துட்டு தான் எடுத்தேன். நான் சில வேளை தவறு வந்தாது நாங்க அப்படி ஒரு முறை தெளிவுபடுத்தி நீங்கள் அந்த உங்களுக்காக கேள்வி ஒன்று போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் பார்க்க முடிந்தவர்கள் ஒரு கேள்வி நான் அதை உங்களுக்கு தந்து விடுகிறேன். கேள்விக்கு பதில் வந்துட்டுதா? கேள்வி நான் அதுல உறவுகள் பக்கத்திலே பதிஞ்சிருக்கிறேன். நான் பார்த்துட்டேன், நான் தேடி தேடி பாக்குறேன், பதிலே கிடைக்குது இல்லை எனக்கு. எல்லாம் நீங்க பதில் தேர்ந்தீங்களா? சரி சரி, அது ஒரு சின்ன கேள்வி. மனித தேவை இது தேவைகளில் ஏற்படும் தேவைகள் என்றங்களுக்கு வரும்போது அதிலே இது கட்டாயம் இருக்கும். 6 எழுத்து சொல். முதலும் இறுதி சேர சத்தம் எழுப்ப வேண்டது. இதனால ஒரு சத்தம் எழுப்ப வேண்டது. ஏதாவது ஒரு அதுலதான் ஒரு டவுட் வந்தது. என்ன சத்தம் எழுப்ப வல்லதுன்னு சொல்லி போட்டா இது என்ன மிருகங்களுடைய இப்ப ஆண்களின் சத்தம் நான் என்னண்டா இலகுபடுத்தினேன். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அதுலதான் ஒரு டவுட் ஒன்று இருக்கிறது, அதை ஒரு கக்லியவன். சத்தம் எழுப்புவது மணி யோசையா இல்லாட்டி அப்படி ஒண்ணும் இருந்தா எதுவும் வரலாம். சத்தம் அதுல இருந்து சத்தம் வரும். அது எதுவும் இப்ப கடிகாரம் என்றாலே அப்படியானதுக்கான ஒரு ஒத்த சொல் எடுக்கணும். ஆனா மணி என்றாலும் தனியா வருந்தானே. இப்ப நானும் ஆலைகளிலையும் சத்தம் இருந்தானே, ஆலைகளிலையும் சத்தம் வந்ததா சில நேரம் சத்தம் இருந்ததுதானே. எதுவுமா இருக்கலாம். நீங்க தானே பறவைகளா இருக்கலாம், ஏதாவது ஒரு வாகனங்கள் என்னண்டா எதுவாக இருந்தாலும் சத்தம் எழுப்ப வேண்டது பொதுவா நான் தான் இருக்குது. கொஞ்சம் உங்களை சுத்தம் கடல் அலை ரெண்டு எழுத்து இல்ல. இப்ப இங்க வந்து சத்தம் எழுப்ப விளையாண்டா அந்த புகை அவங்களும் அடிப்பாங்க. 12 மணி என்றால் எல்லாம் அடிப்பாங்க. அதான் இந்த யந்திரங்கள்ல இந்த யந்திரம் இருக்கிற ஆலை ஆலை அதுதான் அப்படிதான் எடுத்து பாருங்க. எனக்கு தரவுக்கு பொருத்தமா வரணும். அதான் அதான் கோன் வருமா? காரு வாகனங்கள்ல வர கோன், அது ஆங்கிலம். கோன் என்னத்துக்குள்ளால சத்தம் எழுப்ப வல்லது. அது அது உணர்வா இல்லாட்டி ஒரு பொருளா இல்லாட்டி அப்படி என்ன பொருள் சொல்லலாம். பொருள் மனித தேவைகளில் ஏற்படுவது. அது காரண்டு தமிழ்ல வராது. சபப்தியக்கா பிடிச்சிட்டாவோ இல்ல முடியாது. அதுல முடியாது. நான் லீனாவில முடிகிற சொல்லில பார்த்தேன். நான் அப்படி வருமா? அதுவும் வராது. இல்ல நீங்க முடிகிற சொல்லோ இல்ல. எங்கட அன்றாட தேவை ஓட்டு பார்த்தேன். அதுல பிழைக்கு. சரி திருடுங்க. ஏன்னா நான் நேரடியாக சத்தம் எழுப்புவது இன்னதுன்னு சொல்லி குறிப்பா அந்த வகையை தந்தா நீங்க இலகுவாக கொண்டு வந்துருவீங்களா? அதால நான் கொஞ்சம் இப்ப சத்தம் பண்றாண்ட இப்ப நாயும் சத்தம் எழுப்பு நாக்கள் வந்தா கொண்டா கத்துது. அதெல்லாம் கேட்ட மிருகத்தோட சம்பந்தப்பட்டு வருமா? இப்ப நரி உழல்டாலும் நரி உழல்டுன்னு சொல்லுவோம். லையனாவா? இல்ல லையனா வராது. இல்ல அந்த கடைசி சத்தம் எழுப்புவது உயிர் உள்ளதா உயிரற்றதா? உயிரற்றது. மணியோசைக்கு மணி என்று அடிச்சு நீனாவில பார்த்த அப்படி வருமா? மானாவும் நீனாவும் கடைசி முன்னுக்கும் சத்தம் பெறையில சிவதர்ஷன் இல்லன்னு சொன்னீங்க. இல்லையா? இல்ல எல்லாம் போட்டு பார்த்துட்டேன். நானும் எல்லாம் போட்டு பார்த்துருக்கேன். இல்ல தேவைகளில் ஏற்படுவது பணம் பேசியும் வேறு என்ன சத்தம் எழுப்புறது. சரி, அதுல தேவைகள் ஏற்படுவது என்னன்னு பாருங்களேன். தேவைகளில் ஏற்படுவது என்ன? பணத்தாசையா, பணமா? உங்களுக்கு தேவைகள் வரும்போது நீங்கள் இதை கட்டாயம் உணர்வீங்க.
இல்லாமே நாங்க உணர்வோம். ஐயோ இருந்தா இதெல்லாம் வாங்கிக்கலாமே இல்லாமே அப்படி வந்தாரு. இப்போ சரி, நீங்க தேடிக்கொண்டு இருக்கும் போது நான் கேள்விகளுக்கான இடையில சொல்லலாம். நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். நீங்கள் உங்களோட நிகழ்ச்சி இதை சொல்லி கொண்டிருங்கோ. இதுல 2 கேள்வி நான் விடையில புல வந்திருக்கேன். நான் அதை இப்போ திருத்திக் கொள்கிறேன். நீங்கள் உள்வாங்கிட்டு கடைசியாக அதை பற்றி பேசிக்கோமா? ஓகே. அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இது பொது அறிவு கேள்விச்சரங்கள் 567. உங்களுக்கான கேள்விகளும் அவற்றுக்கான பதில்களும் இப்பொழுது நான் தருகிறேன். பிச்சைக்காரர்களை நாடு கடத்தி இருக்கும் நாடு அது, அதாவது பிச்சைக்காரர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அது எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் தான் சரியான பதில். பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் தான் அதிகமானவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள். எத்தனை மாதங்களில் இவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள்? 16 மாதங்களில் என்பது சரியான. 16 மாதங்களிலே எத்தனை பேரை மொத்தமாக நாடு கடத்தி இருக்கிறார்கள்? பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் எத்தனை சேர்ப்பவர்கள்? 5032 பேர் என்பது சரியான பதில். 5 நாடுகளில் இதற்காக கைதும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இம்முறை இப்படி செய்பவர்கள், இதை தொழிலாக செய்பவர்கள் 5 நாடுகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மொத்தம் 369 பேர் என்பது சரியான பதில். விமான விபத்து இடம்பெற்ற சாண்டியாகோ நகரம் அமைந்திருப்பது அமெரிக்கா என்பது சரியான பதில். இந்த விமான விபத்தில், அதாவது சாண்டியாகோ நகரிலே இடம்பெற்ற விமான விபத்திலே இறந்திருப்பவர்கள் மொத்தம் 7 பேர் என்பது சரியான பதில். போர்க்கப்பல் ஒன்று தயாரிக்கப்பட்டு அது தோல்வியிலே முடிவடைந்திருக்கிறது. அந்த கப்பல் கட்டுமானம் அது எந்த நாட்டின் தயாரிப்பு? வடகொரியா என்பது சரி. வடகொரியா போர்க்கப்பல். அந்த கப்பலினுடைய கொள்வனவு தொன் கணக்கிலே கேட்டிருந்தேன். அந்த கப்பலின் கொள்ளளவு 5000 தொன் என்பது சரியான பதில். ஒரு இரவிலே பெண்களினுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது எந்த நாடு? குவைத் என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, எத்தனை பெண்களின் கடவுச்சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது? 37,000 கடவுச்சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் வருகிறது. முதன்முறை AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு, இதற்கான ஒரு அமைச்சர், இதற்கான ஆயத்தங்கள் நெறிமுறைகளை வழிபடுத்த ஒரு அமைச்சர் நியமனம். அது எந்த நாட்டில் முதன்முறையாக இடம்பெற்றது? கனடா என்பது சரியான பதில். பள்ளி மாணவர்களை அழைத்து சென்றிருக்கிறது தமிழக அரசு. அது எந்த நாட்டுக்கு என்பது சரியான பதில். ஜெர்மனி என்பது சரியான பதில். ஜெர்மனுக்குத்தான் பள்ளி மாணவர்களை தமிழக அரசு அழைத்து சென்றிருக்கிறது. மொத்தம் எத்தனை பேரை அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்பது சரியான, அதாவது எத்தனை பேரை என்பது 26 என்பது சரியான பதில். கடுமையான வரி விதிப்பால் நாட்டை விட்டு வெளியேறிய பில்லியனர், இவர் எந்த நாட்டில் இருந்து வெளியேறி இருக்கிறார்? பிரித்தானியா என்பது சரியான. பிரித்தானியாவை சேர்ந்தவர். இவர் எந்த வம்சாவளியை சேர்ந்தவர்? இந்தியா என்பது சரியான பதில். ரிச்சர்ட் எல் கார்பின், இவர் எந்த நாட்டினுடைய கண்டுபிடிப்பாளர்? அமெரிக்கா. இவருடைய கண்டுபிடிப்பு ஐதர்சன் குண்டு சரியான பதில். தனது எத்தனையாவது வயதிலே இவர் இந்த ஐதர்சன் குண்டை கண்டுபிடித்தார்? 23 என்பது சரியான பதில். உலக அழகி போட்டி இடம்பெற்று வரும் நாடு இந்தியா. அடுத்து எந்த நாட்டை சேர்ந்த பெண் இந்த போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார்? அது சரியான பதில். பிரித்தானியா சரியான பதில். ஜப்பானை முந்தி 4வது இடத்துக்கு பொருளாதாரத்துறையிலே முன்னேறி இருக்கும் நாடாக இருப்பது இந்தியா. கொரோனாவுக்கு ஒருவர் பலியாகி இருப்பது அதுவும் கூட இந்தியாவாக இருப்பது. மீண்டும் கட்டாய இராணுவ சேவை திரும்ப அதை ஆரம்பித்திருக்கும் நாடு ஜெர்மனி சரியான பதில். ஒரு நாள் இலவச ரயில் சேவை அது எந்த நாட்டில்? ஒரு நாள் இலவச ரயில் சேவை இடம்பெற்றிருப்பது அது நியூசிலாந்து சரியான. உலக நாடுகளுக்கு இடையிலே போர் பதட்டம் இது எத்தனை ஆண்டுகளுக்கு நீளுமா என்பது உங்களுக்கான கேள்வி. இன்னும் 20 ஆண்டுகளுக்கு அந்த போர் பதட்டம் இருக்கும். இதை சொன்ன முன்னாள் அதிகாரி அல்லது முன்னாள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரித்தானியா என்பது சரியானது. விமான போக்குவரத்து தடை அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில்? இந்தியா மற்றும் பாகிஸ்தான். ஆயுத ஏற்றுமதியை அதிகரிக்க திட்டமிடும் ஜனாதிபதி ரஷ்ய நாட்டின் ஜனாதிபதி. தாஜ்மஹால் வளாகத்தில் அதிகம் இருப்பது துளசி செடி. அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். இயற்கையான அதிலே மூலிகைத்தன்மை இன்னும் சுற்றுச்சூழலை மிக சிறப்பாக வைத்திருக்கும் என்பது அவருடைய நம்பிக்கை. 2வதாக ஏற்பட்ட மின்தடங்கள் இது பிரான்ஸ் நாடு. பிரான்சிலே தான் 2வது முறையாகவும் மின்தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது.
கோல்டன் விசாவை தற்போது அறிமுகப்படுத்தி இருக்கும் நாடு வியட்நாம் என்பது சரியானது. எத்தனை ஆண்டுகள் இந்த திட்டம்? கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் திட்டம் இந்த கோல்டன் விசா, அதுவும் வியட்நாம் நாட்டிலே. பனிச்சறுக்க சென்றவர்கள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கும் நாடு சுவிட்சர்லாந்து. எத்தனை பேர் அப்படி மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு சரியான பதில் ஐவர் என்பது சரியான பதில். ஐவர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் நாள் மே மாதம் 25 நினைவுபடுத்தப்படுகிறது. ஜோர்ஜியா மக்களாட்சி குடியரசாக உருவாக்கப்பட்டது 1919. சரியான பதில். ஐஸ்லாந்திலே சாலை போக்குவரத்து விதிகளிலே மாற்றம் கொண்டு வரப்பட்டது 1968. கிறிஸ்லர் கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கும் நாடு எங்கே அது அமைக்கப்பட்டிருந்தது? அது அமெரிக்காவில். இதன் உயரம் மீட்டர்களிலே பார்த்தால் 319 மீட்டர். சரியான. இன்று கேள்வி இந்த நிகழ்வில் இணைக்கப்பட்ட கேள்விகளும் அவற்றுக்கான பதில்களோடும் தற்போது இணைந்திருந்தோம். இணைந்தவர்கள் மற்றும் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நன்றி, வணக்கம். நானும் பிரான்ஸ் என்று போட்டிருந்தேன். அந்த நீங்க மின்தட சரி வந்தது. எனக்கு 2 கேள்வி நான் சரியா தான் போட்டேன். கேள்வி அமர்த்தி கொண்டு போகும்போதுதான் அடுத்தது ஒரு இது என்னென்றால் தப்பா எடுத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் சந்தியாகோண்டு கேட்டிருந்த கேள்வி வந்து அமெரிக்கா. சந்தியாகோ வந்து சிலிந்த தலைநகரம் தான் சந்தியாகோ. ஆனவரியால் அது தென் அமெரிக்கா தான், தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிறோம் இல்லையா. நீங்கள் அமெரிக்காண்டு கூட அமெரிக்காவில அமெரிக்கா கண்டம் படிச்சிருக்கோம். அமெரிக்கா கண்டம் தான் வந்திருக்கோம். ஒரு எழுத்தென்றாலும் அந்த வசனங்கள் இதுகள் விளைச்சு போயிடும். நீங்கள் சந்தியா கொண்டு போட்டா சந்தியாக்கோ வந்து அது சிலிந்த தலைநகரம் என்ற வழியால் அமெரிக்கா அமெரிக்கா தென் அமெரிக்கா அப்படியா அதோட போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லது. இன்று 2-3 தடங்கள் வந்திருக்காது. நானும் அதை மீள பார்க்கும் போதும் என் கண்ணில எனக்கு கேள்வி வாசிச்சு கொண்டு போகும்போதுதான் கண்டுபட்டதோ இதுல தவறு வந்திருக்கேன். சரி, நன்றி. நேற்று இந்த மின்வெட்டை பற்றி கதைச்சிருந்தேன். நேற்று முழுக்க முதல் முறை நேற்று பின்னேற பிறகு ஒரு மத்தியானத்துக்கு பிறகு அந்த மின்வெட்டு சரி வந்ததுன்னு சொல்லி சொன்னேன். பிறகு போகணும் பிராமசிக்கு போனேன். அப்பதான் அவர் சொன்னார் எலக்ட்ரிசிட்டி வந்து. நேற்று அவ சொல்லி இருந்தா சிந்தனை நேரம் வந்த நான் சொன்னேன். இது என்ன, நான் வந்து சும்மா இதுல கேட்டு கொண்டிருந்தேன். நான் எனக்கு அந்த மூளை வேலை செய்யல, பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களோட நிகழ்ச்சி போய் கொண்டிருக்குது. அப்ப வெல்வது யாருன்றது நினைவே வரையில. 8வது கேள்விக்கு தான் வெல்வது யார் போகுதுன்னுட்டு ஓடி போய் இதண்டா அது 10 போயிட்டுது. 10வது இணைஞ்சிட்டு அது 10வது முடிஞ்சது. 11ல இருந்துதான் செய்தது. என்ன நினைப்பில் இருந்தீங்க? மறந்துட்டாரு. இல்ல அந்த நினைவு உங்களுக்கான தரவுல ஒரு மாற்றத்தை செய்யலாம். ஒரு இசைக்கருவி என்று சத்தம் எழுப்புவது. இசைக்கருவி 2 எழுத்துல வருது. முதலும் கடைசியும் தானே. முதலும் கடைசி வீணை வரும். எடுக்கலாமா? 2 எழுத்துல எதுவும் சொல்லுங்கள். வீணை வீணை நான் வீணை சரோஜினி என்ன சொல்றீங்க? நீங்க எவ்வளவு இசைக்கருவி கொண்டாந்துட்டீங்க? 2 பறையும் பெருஞ்சத்தம் இசை எழுப்புறது எது தரவுக்கு பொருந்துதோ பாத்துக்கொள்ளுங்க. இதுக்குள்ள உலை சொல்லி இருக்குறீங்க, உலை சொல்லி இருக்குறீங்க, வீணை சொல்லி இருக்கிறோம், வீணை, யாழ் சொல்லி அறை. எது சரியாக வரும் என்று நீங்க தரவுகளோடு பார்த்தால் இது தேவைகளில் ஏற்படுவது என்றால் இப்ப தேவைகளில் ஏற்படுவது
அந்த தேவை இப்ப ஒரு இறந்த வீட்டுல பறை அடிப்பினா அது நீங்க அப்படி மொத்தமான சொல்லுக்கான தரம், மொத்தமா அந்த சொல்லை கண்டுபிடிப்பதற்கான தரம். கண்டுபிடிக்கிறது வீணை என்றா அந்த நாட்டியங்களுக்கு உங்களுக்கு இப்ப இன்று சில வேளை நீங்க ஒரு பில் கட்டணும் அல்லது ஒரு இது ஒண்ணுன்னு சொன்னா அதுல உங்களுக்கு ஒரு சிக்கல் வருது, பணத்தட்டுப்பாடு ஏதோ ஒன்று வருது. அதை அந்த 6 எழுத்துக்கள் எத்தனை 6 எழுத்துக்களுக்கு நீங்க கொண்டு வர வேணும். பற்றாக்குறை பற்றாக்குறை என்று வருந்தா சொன்னவராரு சொன்னவராரு அவன் சொல்லி தேவிசாக்காரன் சொன்ன பற்றாக்குறைதான். கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே நேரத்திலே படிச்சு பரவாயில்ல அதிலே சொல்லிட்டேன் பாத்தீங்களா. இல்ல அதான் நீங்க பாவம் ரையும் வந்ததுண்டா அதை இல்லாம படுத்தி விட்டோம்னா பாருங்க டக்குன்னு வந்துட்டானே. பற்றாக்குறைக்கு பானால வருது, பற்றாக்குறை பானாதான் பற்றாக்குறை. நவிலாவுக்கு இன்றைக்கு என்ன நடந்ததுங்கோ, நல்ல யோசனை போகுது. நவிலா என்ன நடந்தது, பாவன்னாண்டு நச்சு கொண்டு பறை பாவன்னா வருதுன்னு நச்சு கொண்டு. அதுதான் மற்றதுக்கு பற்றை என்ன அது வருது, மற்றது இயற்கை சார்ந்த பற்றை தானாக உருவாவது பற்றை, நாங்க எதையும் செய்யாவிட்டா தானா வந்துடும் பற்றை. பறை மற்றும் பற்றாக்குறை குறையும் சொல்லி பற்றாக்குறை அதுதான் கூடுதலா வரும். பற்றாக்குறையிலும் குறை அதிகம் மனுஷர் வாழ்வில் வருகிறது. நன்மைய கதைக்காயினம் கிடைச்சத கதைக்காயினம் அதுல எங்கேயோ சிலவருடைய இயல்பை அதுதான் குறியத்தான் சொல்லிக் கொண்டே இருப்பது. நகுலவதி நியூஸ் போட்டுட்டீங்கள் போலடாக்க? நான் நேற்று போட்டுட்டேன், பின்னேரம் 5 மணிக்கு போட்டு. என்னண்டு காரணம் கோயிலால அவருடைய நிகழ்ச்சி முடியட்டும். ஓகே மாத்தினார் சிறப்பு. நாங்க 2 கேள்விக்கும் சரியா போட்டோம், எங்களுக்கு 2 கேள்விக்கும் முன்னுக்கு போட்டு விட்டுறோம், எங்களை கொஞ்சம் முன்னுக்கு விடணும். நாங்க 2 கேள்விக்கும் நானும் 2க்கும் அது சரியா தானே போட்டேன். அப்ப இன்னும் முன்னுக்கு தானே நம்பு அவரும் தான் முன்னுக்கு போயிடுவார். இன்னும் முன்னுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும் கூடுதல் அதை கேட்டா சரி சரியா செய்யறேன் நினைச்சு கொண்டு செய்யற எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு வரும். ஆனால் இப்ப நான் விடைகள் சொல்லும் போது அதை திருத்தித்தான் சொல்லியிருக்கேன். ஆகவே அதிலும் சில வேளை ஊன்றி கவனிச்சவர்கள் குறைகள் அவர்களும் அதை சொல்லலாம். அவர்கள் கேட்கிறார்கள் என்ற சந்தோஷம் வரும். நீங்க தெரிஞ்சு கொண்டே கேள்விக்கு நாங்க வாசிக்கல போட்டு உடனே விளங்கு. இந்தியா பாகிஸ்தான் கேள்வி இருக்குல்ல ஏதோ கடைசியா வந்தது, அது எனக்கு அதை நச்சு கொண்டு மாறித்தான் அமர்த்தி விட்டேன். நான் என்ன அமர்த்தி இது சிலது வந்து கேள்வி இல்லாட்டி இந்த கேள்விக்கு ஏத்த பதில பார்த்து கூட போடலாம். அத கூட அந்த மூளை செய்யக்க அது மாறுபட்டு. நன்றி உங்களுக்கும். நன்றி சிவதர்ஷினி, மிக சிறப்பான கேள்விகளும் உங்களது தேடலுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்களால நாங்களும் பல விடயங்களை நாங்களும் இதுக்காக போய் நேற்று முன்னாடி செய்திகளை போய் பாக்குறதால இன்னும் எங்களுக்கும் கொஞ்சம் அப்பப்போ கட்டி கொடுப்பதும் குட்டி சரியை இப்படி செய்யணும்னு சொல்றதும் அதுவும் சிறப்பான விஷயம். எல்லோருக்குமே நன்றி கூறி தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பாய் விடைபெற்று அடுத்த வாரம் இந்த வார வேற பாயிண்ட்களை எல்லாம் அதை தட்டி விட்டுட்டு போறோம், எல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கிறேன். ஆனா அத வடிவா ஞாபகத்துல வச்சிருந்தா இன்றைய கேள்விகளுக்கு சரியான ஈஸியா இருக்கும். குறிப்பிட்ட விஷயத்தை ஏனண்டா எந்த மைண்ட் அந்த தேடுறதுல போயேக்க இதை தட்டி விட்டுடும். நாங்க அந்த வாசிக்கிறது என்ன நெல்லுக்கு இறைச்சடி வாய்க்கால் வழியாக ஓடிண்டு செய்திகளை வாசிச்சுன்னு வரும்போது சில பேர் தட்டுப்பட்டா மனசுல இருக்கும். அப்படியான கேள்விகளுக்கு ரைட்டா போட்டு விட்டுருவோம் நாங்க, சரியா போட்டு விட்டுருவோம். இல்ல அதுலயும் இவ எந்த கேள்வி எடுக்கிறான்னு அதான் முதல் முக்கியம். இல்ல தெரியாது, நாங்க வாசிக்கும் போது செய்திகள் எங்களுக்கு முக்கியமான செய்திகள் எங்களுக்கு பதிஞ்சிருக்கு தானே, மனசுல பதிஞ்சிரும். அப்ப இந்த கேள்வி பெறும்போது நாங்க டக்குனு சரியா போட்டுருவோம்.
இப்ப இதுல 2 இல்ல 3 கேள்வி எந்த நியூஸ்ல வருது, 3க்கு விட வருது. நன்றி. நீங்கள் பேசி நன்றி சிவதர்சினி. இன்றைய தினம் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றியும். காலையிலிருந்து என்னுடன் இணைந்திருந்த நேவிசக்கா உங்களுக்கு மிக சிறப்பான பாராட்டுகள், நன்றிகள். மற்றும் இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து நாளைய தினம் சந்திச்சு கொள்வோம். நன்றி அன்புறவுகளே, நன்றி, வணக்கம். நன்றி செல்வி. நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீ காலையில இந்த நிகழ்ச்சிகள் இல்லாட்டி எங்களுக்கு மூச்சு இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க சோர்ந்து போயிடுவோம். அந்த காலமையில இந்த சிந்தனை அதுகள்லாம் வரும்போது சந்தோஷமா இருக்குது. அதுக்காக இந்த நாளும் நல்ல இன்பமாக கழிஞ்சு போகுது. இதை கை கொடுத்து இந்த பாமுகத்துல நீங்க இந்த நிகழ்ச்சியை செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். வாழ்க வாழ்க பல்லாண்டு. நன்றி நன்றி. இல்ல இந்த போட எல்லாம் நாளைக்கு போடுவோம் என்றால் நான் செய்தி செய்யவே இல்லை. இல்ல எனக்கு தெரியாது. நான் அப்போதான் இது பாக்கலாம் உங்களோட சீரியலோட அந்த படம் வந்திருந்தது. நான் கோயிலுக்கு போனதோ உண்டு. ஆமா ஆமா. நாளைக்கு போடுவேன். நாளைக்கு மறந்துட்டாலும் எனக்கு ஒரு நினைவுபடுத்தி விடுங்க. ஓகே சரி. நன்றியா, நன்றி, வணக்கம் அன்புறவுகளே. நன்றி நன்றி ஜெயமலா. நன்றி நன்றி.